முகலாயர்களே கண்டு அஞ்சி நடுங்கிய ஆப்கானிய வீரன் பரித் கான் பற்றி தெரியுமா உங்களுக்கு? பரித் கான் ஒரு பஷ்தூன் வம்சத்தில் பிறந்தவர். அவர் தாத்தா நிலசுதானர் ஆவார். சுல்தான் பாலுல் லோதியையும் ஜான்பூர் சுல்தானையும் சமாதானம் செய்து வைக்க அவர்கள் மேலும் நிலங்களை கொடுத்து செல்வந்தர்களானார். பிறகு பரித்தின் தந்தை ஹாசன் கானுக்கு பாக்லுல் சுல்தானின் ஆலோசகர் ஓமர் கான் செல்வங்களும் நிலங்களை கொடுத்து செல்வந்தரானார். தந்தை பல மனைவியர் கட்டிக்கொண்டு தன்னை பற்றிய கவலை இல்லாமல் தனக்கு ஏதும் தராத விரக்தியில் வெளி உலகத்திற்கு வந்த பரீத் கான் உத்தரப்பிரதேச ஜானாப்பூர் ஆளுநர் ஜமால் கானிடம் பணியாற்றிக் கொண்டு இருந்தார். பலமுறை தந்தை ஹாசன் கான் அழைத்தும் ஜாமல் கான் அறிவுறுத்தியும் கேளாமல் பரீத் கான் அங்கேயே இருந்துவிட்டான். பிறகு ஜமால்கான் ஆசிரியர் வைத்து பரீத் கானுக்கு அரபு பாரசீக மொழிகள் மட்டுமல்லாது உலகச் சரித்திர பற்றியும் விரிவாக கற்றுக் கொடுத்தார். சில ஆண்டுகள் கழித்து பரித்தின் நலன் கருதி அவரின் தந்தையை அழைத்து அறிவுரை கூறி ஜமால்கான் சேர்த்தும் வைக்கிறார். சிறிய ஜமீன்தாராக இருந்த தந்தையின் நிலங்களை பரித் நிர்வாகிக்கு தொடங்குகின்றார். கூடவே ஒரு வீரனுக்கு கூறிய எல்லா வகையான குதிரை ஏற்றம் சண்டைப் பயிற்சி அனைத்தும் கற்றுக்கொண்டு பீகாரின் குறு நில மன்னர் பாகார் கானிடம் தளபதியாக வாழ்க்கையை தொடங்குகிறார். அப்போது பாகார் கானுடன் காட்டிற்கு வேட்டையாட சென்ற பரித் கானை நோக்கி ஒரு புலி வெறிகொண்டு தாக்க முனைந்தது. புலிக்கும் பரித்துக்கும் சண்டை வலுத்தது. இறுதியில் தன் குருவாலால் புலியை கொல்லவே பாகார் கான் பரித்தின் வீரத்தை பாராட்டி ஷேர் கான் என்று பெயர் வைத்தார். அன்று முதல் அகிலமே அவரை ஷேர் கான் என்றே அழைத்தது. அப்போது சுற்றி நின்ற ஆப்கானிய வீரர்கள் ஷேர் கான் என்று போட்ட கரகோசம் பாபரின் அரசவையை நடுநடுங்க செய்தது. தன் வீரத்தால் ஷேர்கான் சுல்தான் பாபர் படையில் ஒரு தளபதியாக சேர்ந்தார். அப்போது பாபர் ஒரு விருந்திற்கு ஷேர்கானை அழைக்க மேஜை மீது வைக்கப்பட்ட சிக்கனை ஸ்பூனால் சாப்பிட முடியாத காரணத்தினால் சமையல்காரனிடம் கத்தி கேட்ட ஷேர்கானை சமையல்காரன் அலட்சியம் செய்து காலம் தாமதம் செய்தான். வெறிகொண்டு எழுந்த ஷேர்கான் அவரின் வாளைக் கொண்டு ஆக்ரோசமாக சிக்கனை 2 துண்டாக வெட்ட பாபர் தன் அமைச்சரிடம் இவன் சாதாரணமானவன் அல்ல, இவனிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூற இந்த எபிசோட் முடிவடைகிறது. இதுபோன்ற கதைகளுக்கு தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.